அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நான் பேசுற போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, அடக்கம் ஸ்தலம் வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இதுல ஒரு நிகழ்வு உங்ககிட்ட பங்கிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இது வந்து மேவி அப்புசாமி பாண்டியார் அவரை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோடுல ஒரு மரணபாளையம் மாரணபாளையம் ஊர்ல சேர்ந்தவர், விவசாய குடும்பத்துல இருந்தவர். அங்க வந்து விவசாயம் எல்லாம் சரியா பண்ண முடியலன்னுட்டு என்ன பண்றாரு, அவரு வந்து டெல்லிக்கு போய் அங்க டெல்லிக்கு ஒரு வேலை கிடைச்சது. அவரு அங்கேயும் குடும்பத்தோட இருந்து அவங்க பசங்க பேரத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ லீவு டைம்ல வந்து அவரு திருச்செங்கோடு ஊர்ல வந்துட்டு போற பழக்கம் உண்டு. அப்போ ஒரு வாட்டி வர சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்து ஊர்ல சேர்ந்தவங்க சில பேர் அனந்தர்களா பார்க்குறாரு. என்னங்க பார்த்தீங்கன்னா, அனந்தர் இந்த காவி தலப்பா கட்டின்னு இருக்கிறாங்க. வித்தியாசமா இருக்கிறாங்க. சரி என்னதான் இருந்துச்சு திருப்பி அவங்க போய் சந்திச்சு கேட்கிறாரு. என்ன மார்க்கம்? எதுக்கு தலப்பாலாம் கட்டியிருக்கீங்க? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு. அப்புறம் அவங்க சொல்றாங்க. அப்ப தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அவருக்கும் இத பத்தி இன்னும் நல்லா ஆர்வம் இருக்குது. அப்புறம் ஒரு வாட்டி அங்க இருக்க அந்த ஊர சேர்ந்த அனந்தருங்க அவரு வந்து சாலை கிட்ட வந்து தெய்வத்த வந்து தரிசனம் பண்றாங்க. அப்புறம் அவரு அ வந்து போயிட்டு சொல்ல அப்புறம் அவரு மெம்பர் ஆயி காசாய தீட்சை கிடைக்குது. இப்படி அவர் வந்து சாலைக்கு வந்து டெல்லியிலேருந்து அப்பப்போ வந்துட்டு அவரு போற பழக்கம் உண்டு. அப்போ வந்து அ இலங்கை இலங்கை கோடையானவர சந்திக்கிறாரு அவரு. அப்போ அவரு இலங்கை கோடையானவர் சொல்றாரு, "நீ டெல்லியிலே இருந்து செட்டில் ஆவாதப்பா. நீங்க சாலையிலே வந்துரு. நீ அங்க வந்து உங்க அடக்கம் பண்ண மாட்டாங்க. அந்த ஊருப்படி எரிச்சுருவாங்க. அதனால நம்ம சாலைக்கு வந்துருன்ட்டு" அவர்கிட்ட சொல்றாரு. இப்போ சரிங்க அப்படின்ட்டு என்ன பண்றாரு, இவரு வந்து அங்க ஈரோடுல அவங்க சம்பந்தி வீடு இருக்குது. அங்க வந்து அவர் தங்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் அவரு உடல்நலம் கொஞ்சம் வயசாயிட்டு கொஞ்சம் உடம்பு சரியாம போகுது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இளைய கூட வந்து டெல்லி தமிழ் சங்கம் இருக்குது. அங்க வந்து அவரு வந்து அவங்கள கூப்பிடுறாங்க. இந்த மாரி நெய்வேலி பத்தி அவரு பேசறதுக்கு அவங்க போயிட்டு வந்து அ நெய்வேலி பத்தியெல்லாம் எடுத்து சொல்றாரு. என்ன மார்க்கம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் வந்து சாலைக்கு வந்துடுறாரு. சாலைக்கு வந்து அவர் தீர்த்தம் போட்டுட்டு, அப்போ வந்து அந்த நேரத்துல அவருக்கு தகவல் கிடைக்குது. இந்த மாரி இந்த அப்புசாமி அ அப்புசாமி பாண்டியார் வந்து அடக்காயிட்டாருன்ட்டு. சரி இப்போ என்ன பண்றாரு, அப்புறம் அ இவரு என்ன பண்றாரு, அங்க அனந்தருக்கு பெரியவங்களோட காச தீட்சையோட எடுத்துன்னு போறாரு. அப்ப இங்க மேல்விச்சாலை கோபாலகிருஷ்ண ஆனந்தர் அங்க ஈரோடு கலசபை இருக்குது. அங்க மக்களுக்கு சொல்லி, இந்த மாரி அடக்கம் ஆயிடுச்சு. அதுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்கன்ட்டு அ அங்க தகவல் குடுத்துடுறாங்க. அப்ப அந்த அப்போ ஈரோடுல அது அந்த இடம் பேரு என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஈரோடு பக்கத்துல ஊர் இருக்குது. அந்த இடத்துல தான் அவங்க வந்து சம்பந்தியார் ஊர் இருக்குது. அந்த இடத்துல போய் அங்க அடக்கம் பண்ணலான்னு பார்த்தா, அங்க இடம் இல்ல. சரி அங்க சுடுகாட்ல போய் அங்க அடக்கம் பண்ணலான்னு பார்த்தா, அங்கேயும் இடம் இல்ல. அங்கேயும் வந்து ஏற்கனவே வந்து அங்க மில்லு கட்டுற மாரி ஒரு பேச்சு இருக்குது. சரி இங்க அடக்கம் பண்ண முடியாதுன்ட்டு சரி எங்க பண்ணலான்ட்டு யோசிக்க சொல்ல, அவங்க ஊருக்கே ஆம்புலன்ஸ் இருக்கு. அதான் திருச்செங்கோடுக்கு. ஈரோடுலருந்து திருச்செங்கோடு எடுத்துன்னு போறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தகவல் வருது. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு வந்து அவரு அப்புசாமி பாண்டியார் பார்த்தீங்கன்னா, அப்போ அவருக்கும் அவங்க தம்பிக்கும் எல்லாம் சரியான ரிலேஷன் இல்ல. ஏன்னா பாகுப்பு இன்னும் பண்ணல. ஸோ அதிலேயே வந்து அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து இடம் குடுக்க மாட்டாங்கன்ட்டு பேச்சு வருது. பட் என்ன இருந்தாலும் இளையன்கோட்டை வந்து என்ன சொன்னாரு, சரி நம்ம பார்க்கலாம் தெய்வம் விட்ட வழின்ட்டு ஆம்புலன்ஸ் எடுத்து நேரா அவங்க வந்து அந்த திருச்செங்கோடு பக்கத்துல அங்க ம மாரண்டபாளையம் ஊருக்கு போய் சேர்றாங்க. அங்க போய் சேர்ந்த அப்புறம் சரியா மாரி பேச்சு வர சொல்ல, அப்ப அங்கிருந்து ஒருத்தரு இந்த மாரி அடக்கம் பண்ற விஷயம் தெரிஞ்சுட்டு, அவரு சொல்றாரு சொந்தக்காரர் அவரு. இந்த மாரி இவரு வந்து அப்புசாமி எனக்கு வந்து தாத்தா மாரி தான். தாத்தா உருவம் தான் வருது. நான் வேணா கொஞ்சம் இங்கிருந்து கொஞ்சம் 2 கிலோமீட்டர் தொலைவில அடக்க ஸ்தலம் இருக்குது. நான் குடுக்குறேன்ட்டு அவரு வந்து சொல்றாரு. அப்புறம் அவங்க சரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, அ அவங்க அங்க அடக்க ஸ்தலத்துக்கு அங்க எடுத்துன்னு போய் நல்லபடியா அடக்கம் பண்ணிர்றாங்க. பார்த்தீங்கன்னா, அடக்கம் பண்ண சொல்ல நல்லா நல்ல அடக்கமா இருக்குது. நல்லா முகம் எல்லாம் தேஜஸோட இருக்குது. நல்லா அந்த அடக்கத்தான தேவையான என்னென்ன அடையாளம் இருக்குது, அருமையா இருக்குது. நல்லபடியா அடக்கம் பண்ணிர்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா,
அ நம்ம அடக்க ஸ்தலம் தேவை. நம்ம வந்து மெய்வீச்சாலை மார்க்கத்துக்கு வந்துட்டோம். புடிச்சிடுச்சு. இது நம்மளுக்கு சரி இதுதான் மார்க்கம். இதுதான் நம்ம வந்து நம்மளுக்கு இது திடமா இருக்கணும். இது இந்த மார்க்கத்துல நம்ம வந்து புடிச்சிருக்குது. என்னென்ன சட்டதிட்டம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த மார்க்கத்துல திடமா இருந்தோம்னா, இப்ப அடுத்து செய்ய வேண்டிய நம்ம என்னன்னா, முக்கியமான ஒண்ணு நம்ப எந்த ஊர்ல சேர்ந்துக்கிறோமோ, அந்த ஊர்ல சபையில மக்கள சந்திச்சு, அங்க இருக்க பெரியவங்கள சந்திச்சு, இந்த அடக்க ஸ்தலம் இருக்குதா? நம்ம அதுக்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி, பதிவு பண்ணி, புக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரி அந்த ஊர்ல இல்லையா? இல்ல நம்ம சொந்த தோட்டத்துல இருக்குதா? நம்ம சொந்த தோட்டத்துல அனுமதி குடுப்பாங்களா? ஏன்னா, அங்கேயும் வந்து சில சட்டதிட்டம் ஊர்ல இருக்குது. சில ஊர்ல ஒத்துக்க மாட்டாங்க. சொந்த பங்காளி ஒத்துக்க மாட்டாங்க. ஊர்ல இருக்க பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனை எதுவும் இல்லன்னா, அங்க பண்ற வசதி, சூழல் நல்லா இருந்தா அங்க பண்ணிக்கலாம். அதுவும் எதுவுமே இல்லன்னா, ஒரு மேய்வுச்சாலையில இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இடம் குடுக்குறாங்க. அதான் நன்மத்தோருக்கு இப்போ மேய்வுச்சாலை பின்பற்றுவங்களுக்கு அடக்க ஸ்தலம் வந்து இப்போ குடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்போதைக்கு அக்கா இப்போ பொன் சிசிலா அக்கா நீங்க இப்ப போய் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு ஃபார்ம் குடுக்குறாங்க. அந்த ஃபார்ம்ல ஒரு ஃபோட்டோ ஒட்டி, ஒரு அனந்தரோ அது வந்து சாட்சி கையெழுத்து போடணும். அது போட்டு அதுக்கு ஒரு ரூ. 3000 இப்போதைக்கு இந்த வருஷத்துல 2025ல பார்த்தா ரூ. 3000 ஆன்லைன்லயோ இல்ல பேங்க்ல போய் கட்டிட்டு, அதுக்கான ரசீது அந்த ஃபார்ம்ல அட்டாச் பண்ணி, அந்த பொன்சீல் அக்காக்கு குடுத்தாங்கன்னா, அவங்க 1 மாசம், 2 மாசத்துல அத வந்து ரெசிப்ட் குடுப்பாங்க. இந்த ரெசிப்ட் நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து எந்த சபையில சேர்ந்துருக்கிறோமோ, நம்ம சொந்த பந்தங்கள்ல இந்த மாரி இந்த ரசீது இருக்குது. இது மாரி அடக்கம் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு எதுனா அடக்கம் ஆச்சுன்னா, இந்த இடத்துல எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணிருங்கன்னு ஒரு ஒரு சொல்லி வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஏன்னா கடைசி நேரத்துல அந்த அலைச்சலு, தேவையில்ல டென்ஷன் எல்லாம் நம்ம வந்து தவிர்க்கலாம். அதுதான் வந்து இந்த ரொம்ப முக்கியமான நெறைய பேர் நம்ம சொல்றது நம்ம சபையிலலாம் அதுதான் முக்கியம். இது புடிச்சிடுச்சா இந்த சபைக்கு வந்துட்டோமா, சரி நம்ம நெறைய பேர் என்ன நினைப்பாங்க, இது 40 வயசு தான் ஆகுது, 50 வயசு தான் ஆகுது. என்ன இவர பத்தி என்ன இப்போ அடக்க சொல்லலாம், பண்ண சொல்லலாம். நெறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ இடம் கிடைக்குது. அது கம்மியான ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு மெய்வீச்சாலையிலே கிடைக்குது. கிடைக்க சொல்ல அத வந்து உபயோகப்படுத்திக்கணும். அப்புறம் பார்த்துக்கலாம். நான் 60 வயசு, 70 வயசு இருக்குல்ல அப்ப பார்த்துக்கலான்னுவாங்க. 60 வயசு ஆனா நான் இன்னும் அடுத்த 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலான்னுவாங்க. அப்புறம் இடம் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க நகரத்துல சேர்ந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எரிக்க தான் செய்வாங்க. அந்த நேரத்துல வந்து இப்ப நம்ம இடம் தேடினாலாம் முடியாது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமை வந்துரும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து புத்திசாலித்தனம் என்னதான் நம்ம மெய்வீச்சாலை எவ்வளவு பின்பற்றாலும் முக்கியமான ஒரு காரியம் செய்ய வேண்டியதுன்னா, அடுத்த நம்ம வந்து அதை ஏற்பாடு பண்ணிக்கணும். அதுதான் இந்த அ இந்த மாச பகுதியில நான் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் அடுத்த மாசம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுக்கு நமஸ்காரம்.